சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மு.க.ஸ்டாலினின் கதை 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு ஒட்டுமொத்தமாக முடிந்துவிடும் என்று மதுரையில் நடைபெற்ற பாஜக பொதுக்கூட்டத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தெரிவித்திருக்கிறார். தமிழகத்தில் டாஸ்மாக் முறைகேடு வழக்கு திமுகவிற்கு சாதகமாக வந்துவிட்டது என்று சந்தோஷம் அடைந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சந்தோஷமானது அவர்களுக்கு நிரந்தரம் கிடையாது. அரசு ஊழியர்களிடம்தான் விசாரணை நடத்த தடை விதித்திருக்கிறது. சமீபத்தில் கூட தமிழகத்தில் உள்ள தலைமை அமலாக்கத்துறை அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டதும் பாஜகவின் ஒப்பந்தம்தான் என்று பலரும் கூறி வருகிறார்கள். ஒருபோதும் திமுகவுடன் எந்த ஒரு இரகசிய நேரடியான ஒப்பந்தம் நாங்கள் செய்ய மாட்டோம். திமுகவை தமிழகத்திலிருந்து ஒழித்து கட்ட நாங்கள் செய்கின்ற கூட்டணிதான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆயுதம் என்று அமித்ஷா அவர்கள் பேசியதை நம்மால் பார்க்க முடிந்தது. குறிப்பாக இன்னும் 9 மாதத்திற்குள் தமிழகத்தில் நடந்த டாஸ்மாக் முறைகேடு வழக்கு முடிவடைந்துவிடும். அதற்கான ஏற்பாடுகளை நான் செய்திருக்கிறேன் என்றும் அமித்ஷா அவர்கள் தெரிவித்திருப்பதாக நம்மால் பார்க்க முடிகிறது. இதில் ஸ்டாலின் மற்றும் உதயநிதி ஸ்டாலின் திமுகவின் மிக முக்கியமான நபர்கள், நிதியமைச்சர், தமிழகத்தில் எம்பி ஜெகத்ரட்சகன் இவர்கள் எல்லாம் கூண்டோடு சிக்குவார்கள் என்றும் இதில் முக்கியமாக சிறை தண்டனை கிடைக்கப்படுவது யாருக்கெல்லாம் உதயநிதி, செந்தில் பாலாஜி, ஜெகத்ரட்சகன், நிதியமைச்சர் இவர்களுக்கு வாய்ப்புகள் இருப்பதாகவும் தற்பொழுது தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. இது மட்டுமல்ல, திமுகவின் ஆட்சிக்கே பாதிப்பு உண்டாகும் என்றும் இன்னும் 9 மாதத்திற்கு ஒட்டுமொத்தமாக மக்களிடம் என்னதான் இவர்கள் பிரச்சாரம் செய்தாலும் எடுபடாது என்றும் அதிமுக கூட்டணி வலுவடைவதற்கான பேச்சுவார்த்தையும் நாங்கள் செய்து வருகிறோம் என்பதையும், கிட்டத்தட்ட பாஜக 50 தொகுதிகளை கேட்டுள்ளது. ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி தினகரன் இவர்களையும் தங்களுடன் இணைப்பதற்கான முடிவுகளை வைத்துள்ளது. யாரையும் வெறுக்க மாட்டோம், எங்களது எதிரி திமுக தான் என்பதை ஆணித்தரமாக பாஜக தெரிவித்திருக்கிறது. இதனால் அதிமுகவின் பிளவுகளையும் ஒருங்கிணைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டுள்ளார் அமித்ஷா அவர்கள். இது பாஜக வெற்றியடைவதற்கான யுக்தி என்றும், அதிமுக ஒட்டுமொத்தமாக ஆட்சி அமைப்பதற்கும் திமுக எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழப்பதற்குமான ஏற்பாடுகளாக செய்யப்பட்டுள்ளதாகவும் தற்பொழுது தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது.